இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்தியா எங்களோட கிரிக்கெட் விளையாடணும்னு அவங்களே ஆசைப்பட்டு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானோட கிரிக்கெட் போர்டின் தலைவர் தெரிவிச்சிருக்காரு. மும்பை குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானுடன் விளையாடுவதை தவிர்த்து வருகிறது. ஐசிசி ஏற்பாடு செய்யும் தொடர்களில் மட்டுமே பாகிஸ்தான் அணியுடன் விளையாடி வருகிறது. இதனால் இருநாட்டு கிரிக்கெட் வாரியங்களுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்படுவது வழக்கமாகி வருகிறது. பிசிசிஐ செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்திய அணி விளையாட வராததால் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே நஷ்டஈடு வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ அணுகியது. ஆனால் இந்த வழக்கில் இந்தியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வர பாகிஸ்தான் பின்னடைவு ஏற்பட்டதுனே சொல்லலாம். இருப்பினும் இந்திய அணி பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் போர்டில் விளையாட வேண்டும் என தொடர்ந்து போர்க்குடி தூக்கி கொண்டு இருக்கிறது அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானோட புதிய நிர்வாக இயக்குநரான வாசிம் கான். அவர் சொல்லும்போது, பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாட விரும்புகிறோம் என இந்தியா கேட்கும் அளவுக்கு நிலைமைகளை பிசிபி உருவாக்கும், அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் கிளப் உருவாக்கவும் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு சவாலாக நம்ம எடுத்துக்கணும்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தீர்வு எடுக்கப்படுவது கொஞ்ச நாள் அதிகமாகும். ஏன்னா எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்னு அவரே இன்னொரு பதிலும் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் தேர்தல் நடக்க இருக்கு, அதனால் எதிர்காலத்தில் இது எதுவும் நடக்கப் போவதில்லை. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம், தொடர்ந்து இந்தியாவை விளையாடும்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்தியாவுக்கு எதிராக விளையாட முடியவில்லை என வருத்தத்துடன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்தியா விளையாடும் என காத்திருக்க முடியாது. எங்கள் நோக்கம் எல்லாம் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை உயர்த்த வேண்டும், எங்கள் வீரர்களை சர்வதேச அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்று அவர் பதில் கூறியுள்ளார். இது குறித்து நம்மளுடைய ரசிகர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சும்மா அந்த இடத்துல போய் ஒரு சில இடத்துல கமெண்ட்ஸை படித்து பார்த்தோம். அதுக்கு ஒரு சிலர் நல்லா சுவாரஸ்யமாக என்ன போட்டிருந்தாங்கன்னா, நடக்காது நடக்காது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் அத்தைக்கு மீசை முளைத்த கதை தான் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. இது போல் பல பேர் பார்த்திங்கன்னா தங்களோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில ரசிகர்கள், அதாவது இந்திய ரசிகர்கள் கூட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.